அரியலூரில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஜிஎஸ்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இயற்றி அவை ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இவற்றை பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஜூலை 1 முதல் நாள்தோறும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஜிஎஸ்டி சாலையில் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் தண்ணீர் திறந்துவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக வலது மற்றும் இடது கால்வாய்கள் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு, எம்பி கோபிநாத் ஆகியோர் திறந்து வைத்து கால்வாயில் பாய்ந்த நீரை மலர் தூவி வரவேற்றனர். இந்த கால்வாய்களில் திறக்கப்படும் தண்ணீரை கொண்டு தட்டிக்கானாம்பள்ளி, பூதிநத்தம், முத்தாளி, அட்டக்குறுக்கி உள்ளிட்ட 22 கிராமங்களில் 8000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அடுத்த நங்கவள்ளியில் 100 நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடந்த 5 மாதங்களாக வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய சோரகை, சானாரப்பட்டி, சூரப்பள்ளி ஆகிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. பெரிய சோரகை பஞ்சாயத்தில் கடந்த 5 மாதங்களாக வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்று பஞ்சாயத்து அலுவலகத்தில் முற்றுகையிட்டு நங்கவள்ளி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கந்தசாமியிடம் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர். திருவள்ளூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பூவிருந்தவள்ளி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை 6 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என பூவிருந்தவள்ளி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற வளாகத்தில் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்க 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குளித்தலை அருகே 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாமல் இருப்பது மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கேப்பேட்டை ஊராட்சி திம்மாச்சிபுரம் 2வது வார்டு பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக இப்பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்த போதும் மின் மோட்டார் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் சரி செய்து தருவதாகவும் கூறி வந்துள்ளார். மேலும் கேப்பேட்டை ஊராட்சி பகுதியில் 2வது வார்டு பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி, மயான பாதைக்கு மின்விளக்கு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இருந்து வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இன்று திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமர்ந்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் விரைந்து சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருச்சியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ரயில்வே நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் திருச்சியிலும் வழக்கறிஞர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை திருச்சி ரயில்வே நிலையம் முன்பு சுமார் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர்.
திருக்கோவிலத்தில் முத்துக்கொளக்கியம்மன் திருக்கோவிலுக்கு ரூபாய் 28.40 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய மரத்தேர் செய்யும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்து துவக்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்த புத்தகம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு முத்துக்கொளக்கியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலின் ஆடி பிரம்மோற்சவ தேரோட்டம் நிறைவு பெற்ற நிலையில் தேர் சிதிலமடைந்தது. இந்நிலையில் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரிடம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய தேர் அமைத்து தர பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பில் கோவிலுக்கு புதிய திருத்தேர் செய்யும் பணிக்கு ரூபாய் 28.40 லட்சம் நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் கிராமப்புற திருப்பணி திட்டத்தின் கீழ் திருக்கோவிலுக்கு முன்மண்டபம் கட்டும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் புதிய திருத்தேர் செய்யும் பணி துவக்க விழா நிகழ்வு இத்திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. திருப்பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆகியோர் இணைந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் பணிகளை துவக்கி வைத்தனர். பழனியில் வரும் 13ஆம் தேதி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு கடையடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக பழனி நகர்மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதை 1948ஆம் ஆண்டு பழனி நகராட்சி நிர்வாகத்தால் பராமரிப்பு பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் கிரிவல பாதையில் எந்தவிதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் ஆய்வு செய்யவும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அடிவாரம் பகுதியிலிருந்து 150க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பில் இருந்த வீடுகள் அகற்றப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான சிறு குறு சாலையோர கடைகள் அகற்றப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என பழனி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நகர்மன்றம் சார்பில் வரும் ஜூலை 13ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.